எல்லா சக்சஸ்ஃபுல்லான பர்சனும் ஏதோ ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுப்பாங்க. அந்த மாதிரி தன்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாவே சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு ஐடலை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜங்குக் நாட் ஜேகே 13 வயசுல ஒரு சிங்கிங் காம்படிஷனை அட்டன் பண்றாரு. அன்பார்ச்சுனேட்லி அதுல ரிஜெக்டும் ஆயிடுறாரு. அவரோட வீடியோவை பார்த்த சில கம்பெனிஸ் வந்து நல்லா தானே பண்றான், ட்ரெயின் பண்ணா இன்னும் நல்லா பண்ணுவான்னு சொல்லி ஆஃபர்ஸ் தராங்க. ஆனா இவர் பிக் ஹிட்டை சூஸ் பண்றாரு. ஏன்னா அங்க வந்து ஆரம் இருக்கிறதுனால சின்ன பையன் இவன் எப்படி சஸ்டைன் ஆவான், இதெல்லாம் சரிப்பட்டு வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம பிராக்டிஸ் பண்றாரு. கம்பெனியும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிங்கிங், டான்சிங், ஜிம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இவர் வந்து அதர் மெம்பர்ஸை காப்பி பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்த பையன் வேற எப்படி இருப்பான், அது மாதிரி தான் நான் கேட்கிறேன். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல தான் வந்து ஜேகேக்கும் ஜிம்மினுக்கும் ஒரு சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு ஜங்குக்கு வந்து எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. ஆனா எங்க போறாருன்னு தெரியல. மறுபடியும் ஜிமினுக்கே கால் பண்ணி நான் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன், நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜிமின் போய் தேடி கண்டுபிடிச்சதா ஒரு இன்சிடென்ட்டும் இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப கூஃபியான ஒரு பர்சன் தான் ஜேகே. ஜேகே வந்து வெளியில இருந்து பார்க்க என்னதான் ஜிம், பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலுமே தன்னோட சைல்ட்ஹுட்டை மிஸ் பண்ண ஒரு சைல்டா தான் இன்னுமே இருந்துட்டு இருக்கிறாருன்னா ஆமிஸ் கண்ணுக்கு தெரியுறாரு. இன்ஃபேக்ட் ஜங்குக்கோட கிராஜுவேஷன் டேக்கு அவரோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு போகாம பிடிஎஸ் மெம்பர்ஸை கூட்டிட்டு போனாரு. ஆக்சுவலி கேங் இல்ல, அவங்க மெம்பர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இப்போ ஃபேமிலியாவே ஆயிட்டாங்க. சோ இன்னும் நிறைய பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.